ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் சேனல். இந்த என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்ட் சாட் 1 தான் கைஸ் ஆட போகிறோம். கிராணி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால நம்ம கிராண்ட் சாட் 1ல் டோர் எஸ்கேப்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு முதல்ல கிராணி போடுற ஐடியாவே இல்லை கைஸ். சும்மா ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் சாட் 1 வந்துச்சு கைஸ். அதான் சும்மா போட சொல்லி கிராண்ட் சாட் 1 நீங்கள் வந்துட்டு டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப் பண்ணிவிட்டு நாளையில் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து கார் எஸ்கேப் போகிறேன். இங்கே போகிறேங்க கைஸ், கேள்வி பாருங்கள். அங்கே போய் எனக்கு என்னடி நான் வந்து பார்க்காம போயிருந்துச்சு, என்ன பிடிச்சி மண்டியில் ஒரு 4 கொண்டு போட்டுருப்போம். நீ என்ன பார்க்க போனால் கிராணிக்கிட்ட ஒரு அடி கூட வாங்காமல் ஜெயிக்க போகிறோம். அதான் கைஸ் நீ சேலஞ்சு. இன்றைக்கி கிராணிக்கிட்ட ஒரு அடி வாங்காமல் ஜெயிக்கிறோம். நம்ம யாருன்னு காட்டுறீங்க போகிறோம் கைஸ். கார்கி கட்சிச்சு ஆரம்பத்தில் அமோகமாக பொருள் கட்டிக்குது இங்கே போகிறோம். டப்பா மறைக்குது, டப்பா வந்து போ. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காரை முள்ள போய் ஓப்பன் பண்ணிட்டு காரில் என்ன கடிது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரில் வந்து நம்ம பிடிச்ச பொருள் சொல்கிற மாதிரி தேவையான பொருள் எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஏதாவது பொருள் கட்சிச்சுன்னா அந்த பொருள் இருந்து எதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வேறு எதுவுமே கிடைக்காது. இப்போ என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா அதிசயம் கைஸ், ஹேமர் கொடுத்துட்டானுங்க. ஹேமர் வந்து டோரஸ்க்கு தேவை தானே, அவன் தேவை கைஸ். என்ன பண்ணுவோம், கார்கியை தூக்கி போட்டு நம்மளால் கிராணி இங்கே வர வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் போட்டு தள்ளுருவோம். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு தேட முடியும். கேள்வி ஓட்டம் கைஸ். கேள்வி வந்தால் வந்துச்சு கைஸ். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்து போட்டு தள்ளிட்டு கைஸ். சத்தம் போடுறது கரெக்டாக வந்தால் எப்படி வந்தால் இவ்வளோ சீக்கிரமாக வரமாட்டாலே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதவு மூடி நம்ம உள்ளே வச்சு போட்டு தள்ளுருவோம். போட்டுல இதை ஆன் பண்ணி விட்டுருவோம். இது என்ன பாய்ஸுங்க சொல்ல நினைக்கிறேன் கைஸ். தூக்கி போட்டு நம்ம ஹேமர் எடுத்து வச்சுப்போம். ஹேமர் எடுத்து போய் டோரில் 2 கட்டை இருக்கும், தூக்கி வச்சு விட்டு மேலே போயிட்டு 2 கட்டை கைஸ் அதை வச்சு விட்டு நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு போனோம்ல. அப்போ தான் கைஸ் நம்ம பட்டு பண்ண முடியும் சீக்கிரத்தில் முடியுது தான் இங்கே சேலஞ்சு. ஏன்னா நம்ம பொருள்லாம் கிடையாது இங்கே ரேராக இருக்கும். இங்கே வச்சு அங்கே வாட்டிது என்ன சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்து இந்த கட்டையை உடைக்க முடியல, பூட்டுக்குனால பூட்டை தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா கிராணி 2 நிமிஷத்தில் மண்டையை போட்டுச்சாங்க கைஸ். 2 நிமிஷம் பிரச்சனை இல்லாமல் தேடுறவங்களே சொல்லிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஹேமர் தூக்கி போய் இந்த மேலே உடைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனில் என்ன ஆகுது கைஸ் பார்த்துருவோம். கிச்சனில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன்னா என்ன ஒரு பொருள் கொடுத்தா ஃபோட்டோ வச்சு நான்டா போகிறேன். ஃபோட்டோ கொடுத்து போகிற ஏதாவது கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதை இப்போ கொடுக்காதீங்கடா, அது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறோம். அப்போ தான் யூஸ் பண்ணி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேமர் எடுத்து வந்து உடச்சிட்டிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டு விட்டோம். போட்டு இந்த கட்டையை போட்டு உள்ளே போகலாமா வேணாம் யோசிக்கிறேன். ஏன்னா போகிற தெரியாமல் கீழே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, செத்து தான் போயிடுவேன். அதுக்கு பாத்ரூம் வந்து இங்கே தான் இருக்குதா பார்த்தா இங்கே ஃபோட்டோ குத்தி ஏமாத்திட்டானுங்க. யாராவது பொருள் கொடுக்குறா, பொருள் கொடுத்தா தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போகும். அப்போ தானே கட்டு பண்ண முடியும். இவனுக்கு கொடுக்குறத பார்த்தா இதுக்குள்ளே முடிய முடியாது போல கைஸ். இங்கே பார்த்து இங்கே தான் பொருள் கட்டி பேச எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீக்கிரத்தில் முடிய மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பொருளுக்கு இன்னும் அலைய விடுவானுங்க. அலைய விட அவனுக்கு தூக்கம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பொருளும் இல்லை கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன் பாட்டு இருக்குது கைஸ். இந்த ஷார்ட் கன் பாட்டு திருப்பி நம்ம கீழே வச்சுட்டு வந்துடுவோம். கீழே வச்சுட்டு வந்து தான் அது இது போக முடியும். அந்த கன் பாட்டு எடுத்து வச்சாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருந்துச்சு. இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஏன்டா வச்சுன்னுக்கிறீங்க. அதை நீங்களே வச்சுக்கணும். ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம தேடி இருந்தேன் கைஸ். தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. அதனால் வந்துட்டு இங்கே வந்து ப்ளே ஹவுஸ் இருக்கும்ல கைஸ், அந்த இடத்துக்கு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பறவை ஃபுட், அதாவது காக்காக்கான ஃபுட்டு மட்டும் இருக்குது கைஸ். அது நம்ம தேவைப்படும், அதை அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே ஹவுஸ் இருக்குது. ஏற்கனவே நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸுக்கு ஒன்று தேவைப்படும் சொல்கிறோம் கைஸ். கிடச்சிச்சு கைஸ். இப்போ ஒன்று கிடச்சிட்டா அதுக்கு ப்ளே ஹவுஸ்க்கு இருந்தால் நம்ம வந்து ப்ளே ஹவுஸ்க்குள்ளே என்ன இருக்குது பார்த்துல. என்ன முன்னாடி சொல்கிறேன் கைஸ், நமக்கு வந்து பேட்லாக்கி இருக்கும் இல்லைனா மாஸ்டர் கீ, 2த்துல தானே கொடுப்பானுங்க. அதில் மோஸ்ட்டாக வேறு எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை கைஸ். வேறு எதுனா பார்த்தீங்கன்னா வேறுலாம் நம்ம தேடி பார்த்துட்டு வேறு எதாவது கீ நமக்கு முக்கால்வாசி கீ கிடச்சிச்சு கைஸ். வேறு எந்த கீ அதில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இங்கே காக்கா என்ன வச்சுருப்பாங்க, காக்கா பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் வச்சுக்க. செயின் கட்டர் நமக்கு தேவையாச்சா டோர் எஸ்கேப்புக்கு. நமக்கு இன்னொன்று கிடச்சிச்சு இது கொஞ்சம் காக்காக்கான ஃபுட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துச்சு. அதை எடுத்து வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் ஃபீல்டு இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் அப்புறமா போட்டுலாம் பார்த்தா இப்போயே வந்து போட்டுலாம் சொல்லி முடிவு எடுத்துகிட்டு போட்டேன் கைஸ். இப்போ வந்துட்டு என்ன பண்ணால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தோம். மேலே போயிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். எடுத்துகிட்டு வந்து கீழே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். போட்டு அப்போ தான் கைஸ் அடுத்த இதுக்கு போக முடியும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினே இருந்தால் தான் போட்டு முடியும். ஏன்னா டைமுக்குள்ளே முடியணும் கைஸ். ஏன்னா ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கிறேன் கைஸ். 20 நிமிஷத்துக்குள்ளே நான் இந்த கேமே முடியணும். 20 நிமிஷத்துக்குள்ள முடியனால 20 நிமிஷம் தான் வீடியோ வரும் கைஸ். ஏன்னா வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே நான் போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் ஸ்கிப் பண்ணி தான் கைஸ் பார்ப்பீங்க. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு 20 நிமிஷத்துக்குள்ளே பார்க்குறேன். ஏன்னா 10 நிமிஷம் முக்கியமாக போடுவேன். ஏன்னா டேனி கேம்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக போகல கைஸ். அதுவும் எனக்கு கொடுக்க மாட்டானுங்க. கொத்தவரை பாட்டு பண்ண முடியல கைஸ். ஆனால் கொடுக்கவும் மாட்டானுங்க. அதனால் வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு நான் வீடியோ போட்டுருவேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த கார்டு வெளியே தூக்கி வச்சேன். இன்னொரு பாட்டம் கட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளேயர் ஸ்கீ மட்டும் வேணும். பிளேயர் ஸ்கீ இருந்தாலும் இதுக்குள்ளே என்ன ஆகுது பார்த்துலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாஸ்டர் கீ இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் பேட்லாக் கீ இது 2த்துல தான் ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போமா பார்த்தீங்கன்னா காக்காக்கும் ஃபுட்டு போட்டுச்சு. ஃபுட்டு போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேட் எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேட் எடுத்துன்னு போயிட்டு அந்த டோர் எஸ்கேப் தேவைப்படும். இந்த பேர் வந்து ஒயரை மட்டும் கட் பண்ணிடலாம் கைஸ். டப்பா பின்னால் ஒயர் இருக்கும்ல, அந்த ஒயரை பாட்டு பின்னு கட் பண்ணிட்டு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பா தள்ளி விட்டு அந்த ஒயரை கட் பண்ணு. மேலே இருக்கிற ஒயரை கட் பண்ண வேணாம். அதை நம்ம செயினை மட்டும் தூக்கி போட்டு இந்த செயின் கட்டை தூக்கி போட்டு வச்சுருவோம் கைஸ். அப்புறமா வந்து கட் பண்ணிடலாம். அப்புறமா தப்பிச்சு போகும்போது கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போகலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்லாக்கியும் அதுக்கு தான் ஒரு மாஸ்டர் கீ. நமக்கு 2த்துல ஏதாவது ஒன்று காய்ச்சி 2த்துல ஏதோ ஒன்று 2மே காய்ச்சி தான் கைஸ் போக முடியும். 2த்துல ஏதோ ஒன்று அதை சீக்கிரத்தை எடுத்துடலாம். ஆனால் பேட்லாக்கி இல்லைன்னா மாஸ்டர் கீ வந்து அந்த பிளேயர்ஸ்லேயே கிடச்சிடும் கைஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா வேறு தான் கிடைக்கும் தேடி தேடி பார்க்குறேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் முக்கியமாக கிடைக்கணும் கைஸ், தர்பூசணி எது கிடைக்கணும், அது பார்த்தா ஒன்றுமே கிடைக்கும். அங்கே போகிறீங்க சொட்ட சவுண்டு போடுது போயிது, நான் அப்படியே பின்னாலே போயிடல பார்த்துச்சு கைஸ், பின்னாலே வருது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சு அங்கே தான் போகலான்னு பார்த்தா ட்ராப் கட்ட வச்சுட்டு வந்துது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேடுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன தேடுறதுன்னு தெரியல. ஏன்னா கேள்வி நல்லா சீக்கிரட்டாக ஒழிக்க வச்சுருக்கேன், கேள்வியை கூப்பிடுவோம். அங்கே நின்று பார்த்துனுங்க அண்ணு ஷார்ப்பு சொன்னாங்க, அங்கேயே நின்று பார்த்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டிங் பிளேட், அந்த கட்டிங் பிளேட் நம்ம கட்டிங் பிளேட் தூக்கிட்டு வந்து அங்கே இந்த ஃபேன் சுற்றாங்க கைஸ், அந்த ஃபேனில் வந்துட்டு இதாக வச்சுருப்பானுங்க, அது இருக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப் கீ இருக்குது கைஸ். சூப்பரு, சேஃப் கீ நமக்கு தேவை கைஸ். சேஃபில் பார்த்தீங்கன்னா எதாவது சேஃபாக நம்ம கொடுப்பான்னு சொன்னால் அப்படி இருக்குது. எனக்கு விவரம் கொடுக்காம வேறு இது போன பொருளாக கொடுத்துட்டானுங்கன்னா கார் ஸ்கிப் தேவைப்பட்டு கொடுத்தா நான் மனசே விட்டு போயிடுவேன் எனக்கு. ஏன்னா இவ்வளோமா தேடி கஷ்டப்பட்டு ஒரு மண்டியில் வந்து இப்போ தான் கைஸ் ஒரு ஐடியா வந்துச்சு, எதாவது கிடைக்கும் சொல்லிட்டு. கிடைக்கும் இல்லை இப்போ தான் கைஸ் அது எடுத்து போய் கட் பண்ண சொல்கிற ஐடியா வந்துச்சு. இப்போ தான் உள்ள வச்சு வந்து அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றை கொடுக்கணும்னு நான் காண்டாயிடுவோம் கைஸ் சத்தியமாக. இப்போ பார்த்தா சேஃப்கி எடுத்து கீழே போடுவோம் கைஸ். ஏன்னா கிராணி வந்துட்டு போகிற மாதிரி இல்லை, போயிடுச்சு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. இப்போ என்ன போகணும், இந்த சாக்கில் நம்ம போயிடலாம், சவுண்டு கேட்டுச்சு கைஸ் போன மாதிரி. ஆமாம் கைஸ் அங்கே போய்க்கிறான். நம்ம இந்த சாக்கிலே போயிட்டு கீழே போயிட்டு இந்த சேஃப்க்கு கீ அது வச்சு அந்த கார் போகல அந்த இடத்துல இருக்கும் கைஸ், அந்த இடத்துல போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு என்ன இருக்குது பார்க்கலாம். எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு டோர் எஸ்கேப் தேவைப்படுது, எதுவும் கொடுக்க மாட்டேன்னு காலேஜுக்கு தேவைப்படுதா கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் பார்த்தா சூப்பர் கைஸ், ஓபி கைஸ் பேட்லாக்கி கிடச்சிச்சு. ஆனால் இந்த பேட்லாக்கி நம்மளால டோர் எஸ்கேப் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப சூப்பரான பேட்லாக்கி கைஸ். இது தேவையே இல்லை, ஏன்டா கூத்திங்க, எனக்கு ப்ளூ கலர் பேட்லாக்கி தானே வேணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செயின் கட்டத்துக்கு போய் நம்ம கீழே போட்டு வச்சுருவோம், ஏன்னா திருப்பிலாம் வந்துருக்க முடியாது, அதனால வந்து கீழே எடுத்து போய் போடலாம் கைஸ். கரெக்டாக போனோம். அங்கே பாருங்க கைஸ் கேள்வி பார்த்துட்டா, அதுக்குள்ளேடா பார்ப்பேன் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே அந்த இது இந்த ஓட்ட மாதிரி அந்த ஓட்டையில் குச்சி நம்ம கீழே போயிடுவோம் கைஸ், அந்த பாத்ரூம் ஏன் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ரவுண்ட் ஆகுது, அதை அப்புறமா யூஸ் பண்ணிடலாம் கைஸ், தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டு வச்சுருவோம் கைஸ், இந்த டோராண்டை போட்டு வச்சுப்போம். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், அப்போ தான் பட்டு பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு போக முடியும். இன்னும் ஒன்று பேட்லாக்கி இந்த பேட்லாக்கி சொல்கிறேன், இந்த பிளே ஹவுஸ் கீ கிடச்சா போதும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கார் கீ இல்லை, கார் கீ வச்சு சவுண்டு போட்டு விட்ருவோம், ஏன்னா மறுபடியும் போட்டுலாம் கட்டாங்க, ஏன்னா தெத்தினே இருக்கிறேன் கைஸ். நானும் போன உசுரோட விட்டு இருந்தால் என்னையா தெத்தினுக்கிறேன், உன்னை போல் போட்டு தள்ளுறேன். முதல்ல ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துப்போம். கேவி வந்து அடுத்த செகண்ட் நம்ம வந்து போட்டு தள்ளிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா கேவி வந்துட்டா, கேவி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், போட்டு தள்ளணும். உள்ளே போட்டு அங்கேயே ஜீவ சமாதி தான் பண்ண போகிறோம் கைஸ். கதவு மூடு, இங்கே கேள்விக்கு ஒரு கலரையே போட்டு விட போகிறேன், ஏன்னா இங்கே தான் போட்டு தள்ளுறேன். இந்த வரைக்கும் நான் இந்த மேப்பில் இந்த மேப் சொல்லுங்கள், இந்த மேட்ச்சில் வந்து நான் ஒரு 6 வாட்டியில் போட்டு தள்ளுறேன். உனக்கு 2 வாட்டி தான் காட்டணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அத்தனை வாட்டி போட்டு தள்ளி தேடினுக்கிறேன். ஏன்னா உனக்கு கொடுக்க மாட்டேனுங்க, ஏன்னா முக்கியமான சீன் தான் காட்ட முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி உள்ளே போட்டு இங்கே காரை தூக்கி இங்கே போட்டு வச்சுப்பேன், கார் ஸ்கேப் பண்ண போட்டு ஏன்னா முக்கியமாக தூக்கி இங்கே போட்டு போகிறேன். என்ன கைஸ் நம்ம கரெக்டாக தான் கைஸ் மனத்துக்கு கரெக்டாக இருக்கும், போய் நம்ம தேடுவோம் ஏன்னா கிடைதான் சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பொருள் இன்னும் அந்த 2 பொருள் ஸ்டார்டிங் சொந்த கைஸ். ஸ்டார்டிங்கில் 3 செகமாக சொல்லுது கைஸ், ஒன்றும் கடையில் ஏன்டா ஏதாவது கொடுங்கடா, அப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த 2 பொருளும் நம்ம இங்கே போட்டு வச்சுப்போம். தேவைப்படுறது ஒன்று மட்டும் தான் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா புக் இருக்குது கைஸ், அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம இது புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேள்வியோட அம்மாவா இல்லை பொண்ணா தெரியல கைஸ், அது சில தெரியல ஸ்டோரி எதாவது தெரிஞ்சிச்சு கரெக்டாக சொல்லி விடுங்க. அந்த கேள்வி அம்மாவா தெரியல, அங்கே தொங்க விட்டுருப்பாங்களா, அங்கே எடுத்துகிட்டு போய் இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எடுத்து போய் வச்சிடலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவீங்க கைஸ், ஓப்பன் இருக்குதா என்ன காட்ட மாட்டுது, ஓப்பனில் தான் கைஸ் இருக்குது, ஏன்னா ஓப்பன் பண்ணி விட்டுற பொழுது ஞாபகமே இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம இந்த புக்கை தூக்கி வச்சோன்னு சொன்னால் இந்த செயின் வந்து விட்டுரும் கைஸ். செயின் விட்டு எப்படி கொஞ்சமாக நடந்து வந்து அதே செத்துரும் கைஸ். செத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீழே ஸ்பைட்டராக மாறிடும். அதுக்கு அந்த கீயை போட்டு போயிடும், அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணி அதுக்கு நம்ம உள்ளே போய் நல்லா இருக்குது தேடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேறு என்ன கிடைக்குதா பார்த்தா வேறு எதுவுமே கிடைக்கல. அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு ஒரு பக் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கன்று ஒன்றும் கிடைக்காதனால நீங்கள் கரெக்டாக தூக்கி போட்டிங்கன்னா அந்த இடத்த பார்த்து கீழே வந்து அந்த பொருள்லாம் கீழே வந்துடும். பார்த்தீங்கன்னா அங்கே இந்த பொருள்லாம் கீழே வந்துச்சா, இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ட்ரிக்காக எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் பட்டு பண்ண முடியும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே கிடையாது கைஸ், ஒன்றும் இந்த ஸ்க்ரூ டிரைவர் காணும் கைஸ். இப்போலாம் தள்ளி விட்டா பக்கில் மாற்றி போச்சு, எங்கடா போச்சு, இங்கே விட்டு ஓடிச்சா இல்லையே, எங்கடா போச்சு, இங்கே ஒரு சில பக்குன்னு ஆயிடுச்சு கைஸ். எங்கடா தள்ளி விடுது பக்கில் மறைஞ்சே போயிடுச்சுன்னு நினச்சி கைஸ். பக்கில் எடுக்கலாம் பார்த்தா பக்கில் மறைஞ்சே போயிடுச்சு, பயந்துட்டேன் கைஸ். பார்த்தா எங்கே தான் இருந்து கிடக்குது. எடுத்துன்னு போயிட்டு நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். இங்கே இந்த இதெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கணுன்னா பேட்லாக்கியை பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீழே இருக்கும் கைஸ். ப்ளே ஹவுஸ் கீழே நம்ம பேட்லாக்கி இல்லைனா மாஸ்டர் கீ 2த்துல தான் கொடுத்துருவானுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் கிடைக்கணும், என்னது கடையில் உள்ளே போய் ஓப்பன் பண்ணுவோம். மேலே பேட்லாக்கி எனக்கு தெரிஞ்சது மாஸ்டர் கீ தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எனக்கு ப்ளே ஹவுஸ் கீழே அதிகமாக கிடச்சது வந்து மாஸ்டர் கீ தான். பேட்லாக்கி எப்போயாவது ஒரு சிலத்தை கிடைக்கலாம், ஏன்னா ஸ்டார்டிங் ஆடுக்கும் போது கைஸ். இப்போ அதே போல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
முதல்ல போய் பிளேஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு பொருளாக தூக்கிட்டு போய் வைக்கணும். ஒவ்வொரு பொருளாக வச்சு நம்ம அப்புறமா சுத்த தேவையில்ல அதே சுத்த ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு பொருள் வைக்கணும் கைஸ். இந்த பொருளை தூக்கிட்டு போய் வச்சிடலாம். இங்கே எடுத்து போய் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தா நினச்ச மாதிரி மாஸ்டர் கீ தான் கைஸ். ஓபி கைஸ் மாஸ்டர் கீ கிடச்சிச்சு. இப்போ என்ன கீ நமக்கு தேவைன்னா பேட்லாக்கி ஒன்றே இருந்தால் போதும் கைஸ். ஏன்னே ஒரு பேட்லாக்கி கொடுத்துருங்க. அந்த பேட்லாக்கி தேவையில்லாத பேட்லாக்கி கொடுத்துருக்காங்க கைஸ். சரி கொடுத்துட்டா என்ன முடிச்சே போயிருக்கலாம். அந்த ஒரு பேட்லாக்கி கொசி எத்தனை நிமிஷமாக நம்ம சுத்தோட போகலான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு கைஸ். எல்லாம் இப்போ ஒரு பேட்லாக்கி இருந்தால் போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இந்த ரூம் பேர் தெரியலையே அந்த ஸ்பைடர்லாம் இருப்பானுங்க. அந்த ஸ்பைடர் இந்த அம்மா இருக்கும்ல அது கைஸ் அதுக்கு கேள்வி எடுத்துக்கிட்டு போய் நம்ம போட்டு தள்ளணுக்கு சொல்கிறேன் கைஸ். அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம போகணும். ஏன்னா இன்ட்ரா ஓப்பன் பண்ணி இது கேட்டிங்கன்னா என்னை ஓப்பன் பண்ணிட்டாது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்க சினிமா வச்சுடானுங்க. என்னடா வச்சுக்கிறேன் வெப்பனுக்கு ஏன்னா இங்கே வச்சுக்கிறேன் கேள்வி பார்த்தீங்கன்னா சில்லால கிட்டே வச்சுக்கோங்க. சத்தியமாக தெரியாது கைஸ் இங்கெல்லாம் வைக்க சொல்லிட்டு கீழலாம் சும்மா கிடைச்சா திரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா வெப்பனுக்கு தூக்கி வச்சுக்குது. நம்ம வெப்பனும் கிடச்சிச்சு கைஸ். இப்போ நம்ம ஈஸியாக போட்டு தள்ளிட்டு ஆடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க போனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேள்வி போயிட்டு ஓடி போவோம். ஆனால் கண்டுக்க தேவை கைஸ். ஏன்னா அவங்க எங்கே தான் ஓடி போய் அங்கே மறைஞ்சிடும் கைஸ். திருப்பி தேடி வரும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போய் ஸ்டார்டிங் உள்ளே வரும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு அந்த கேள்வி நம்மளை விட வெளியே போகிறதுக்கு. ஏன்னா இந்த ரூமில் தான் கைஸ் இந்த அங்கங்கே இங்கங்கே சுற்றி இருக்குதா கைஸ். எங்கேருந்து வர தெரியாது. நம்ம கரெக்டாக போகணுச்சு நம்ம மண்டிலே பூச்சி உட்கார வச்சிருக்கோம் கைஸ். ஏன்னா ஒரு வாட்டி கூட சாவம் போகணும் சேலஞ்சுக்கு வர கொடுத்துட்டேன். ஒரு வாட்டி கூட சாவம் வச்சுக்க நல்ல கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பியாக நம்ம கொடுத்தாங்க கைஸ். இதெல்லாம் நமக்கு முக்கியமாக பொருள் தேவைப்படக்கூடிய பொருள் கைஸ். இதெல்லாம் நம்ம கச்சா எங்கே எடுத்து வச்சிடும். இதை நான் எப்போ கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கேட்கறேன். நான் இப்போயே சொல்லிடுறேன் கைஸ். ஞாயிற்றுக்கிழமை கேட்கறேன் எப்படி அலைய விடாம அவனுக்கு மட்டும் பாரு. இப்போ கொடுப்பானுங்க நான் ஞாயிற்றுக்கிழமை அலைய விடுவானுங்க. இதெல்லாம் தேவையே இல்லைடா ஏன்டா கொடுத்தீங்க. இப்போ நம்ம என்ன இங்கே போய் என்ன நம்பரை பார்த்தேன் கைஸ். அந்த சைடில் திரும்பும் போது பார்த்தேன் கைஸ். அந்த இடத்துல இருந்துச்சு டூனு இருக்கும் கைஸ். டூனு அந்த நம்பர் எடுத்து இங்கே நம்பர் போட்டு தெரியல. நம்பர் பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸில் போய் டூனு போட்டு ஓப்பன் பண்ணோன்னா நம்ம என்ன பொருள் கொடுப்பானுங்களே அந்த பொருள் என்ன கிடைக்குது பார்ப்போம். வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் இல்லையா என்னது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கீ கொடுத்துட்டானுங்க. ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பெஷல் ரூம்னு ஒன்று இருக்கும்ல அந்த ஸ்பைடர் இருக்கும்ல அந்த ரூமில் எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணோம் கைஸ். ஓப்பன் பண்ணி ஸ்பைடர் இருக்கிற ரூமில் என்ன கிடைக்குது பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதுக்கு பேட்லாக்கி இருக்காது. ஏன்னா அவ்வளோ பேர் டப்பாவில் எங்கடா பேட்லாக்கி கொடுப்பானுங்க. எதாவது எடுத்து போன பொருளாக கொடுப்பானு முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுற்றி விட்டுருவோம். சுற்றி விட்டு இப்போ கீழே போயிட்டு நம்ம வந்து கன் எடுத்து வந்தோம் கைஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மீட்டு ஒன்று கிடைக்கல. மீட்டு கிடச்சா மீட்டு எடுத்து போய் வச்சு நம்ம போயிடலாம் கைஸ். கன்னில் வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுங்கள் வெத்துன்னு வந்துட்டு அந்த இடத்த போய் ஓப்பன் பண்ணிட்டு வெப்பனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்பைடரை போட்டு தள்ள முடியாது. அதனால் வந்து அந்த பட்டன் மாதிரி கைஸ். அந்த பட்டன் சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பனை எடுத்துகிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா ரெண்டுமே அந்த டப்பா பின்னாடி தான் கைஸ் இருக்குது. 2 வாட்டி ட்ரை பண்ணாரு கைஸ். ரெண்டுமே மிஸ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் ஒன்று இங்கே பார்த்து கேள்வி வந்துட்டு அதுக்குள்ளே ரீச் பண்ணிட்டு இப்போ கைஸ் அந்த டப்பாவில் போட்டு தள்ளிட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் போட்டு தள்ளணுமோன்னா தூக்கி போட்டுருவோம் கைஸ். ஏன்னா நமக்கு தேவைப்படாது கைஸ். அது அப்புறமா வந்து மேலே போய் எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக நம்ம இந்த பாத்ரூமே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. அதான் கொஞ்சம் டேலண்டாக ஓசிக்கணும் கைஸ். அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து முதல்ல அந்த வெப்பனை தூக்கிட்டு வந்துடலாம். வெப்பன்னா அந்த இது பேர் என்னது ஆமாம் அது மைக்க ஊசி நினைக்கிறேன் கைஸ். மைக்க ஊசி அந்த எடுத்துகிட்டு வந்து கிராணியை சுட்டு மைக்க போட்டுச்சிடலாம் கைஸ். ஒன்றே தான் கைஸ். இது 2 நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை கீழே தூக்கி போடுவோம். கீழே தூக்கி போட்டு நம்ம கிராணியை வர வைப்போம் கைஸ். வர வச்சுட்டு அதுமா போட்டு தள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணல. இது எடுத்து போயிருக்கா கைஸ். கிராணி வந்துட்டா கைஸ். சவுண்டு கேட்குது. முதல்ல விட்டு நம்ம போட்டு தள்ளிடலாம். முதல்ல போட்டு தள்ளிட்டு அடுத்த 2 நிமிஷம் நமக்கு டைம் கிடைக்கும் கைஸ். 2 நிமிஷத்தில் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு போகல. இங்கே போகிறோங்க செத்த பிறகு எப்படி பார்த்துனுக்குது. நம்ம முதல்ல போயிட்டு இப்போ வந்து போவோம். டைம் வேஸ்ட் பண்ண சொல்ல 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூட பார்த்தா இது போக விட மாட்டேது கைஸ். கேள்வி என்ன கைஸ் காலை வச்சுன்னு மறைக்கிறா. நான் வந்து போடி கேள்வி உங்கள் போய் நெசிங்களாக போகிறா. நீங்கள் செத்தாலும் நம்மளை போட மாட்டேங்க கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன கைஸ் வச்சு எங்க ட்ராப் வச்சுட்டு செத்து போயிதுங்க பாருங்க. வரும்போது இப்படி தான் வருவான். ட்ராப் வச்சுட்டு கரெக்டாக போயிது பார்த்தீங்களா கைஸ். வரத்துக்குமே ட்ராப் வச்சுதுங்க கைஸ். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாக போய் விடுவோம் கைஸ். கரெக்டாக விட்டு தான் கைஸ் நம்ம எடுக்க முடியும். அங்கே போய் அங்கே கைஸ் அங்கே பாருங்க கைஸ். நான் பார்த்துருக்கேன் கைஸ். ஐயோ அங்கே தான் என்னமோ பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா மீட்டிங்கே தான் கைஸ் இருக்குது. இது தெரியாமல் 2 வேஸ்ட்டு பண்ணிட்டேன் கைஸ். முன்னாடியே பார்த்துருந்தா நான் மீட்டை எடுத்து போய் வச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் இந்த ஓப்பன் பண்ணும்போது உள்ளே என்ன ஆகுது போய் பார்த்துக்கணும். மீட் இந்த சைடு இருந்துக்குது கைஸ். நம்ம ஞாபகம் இல்லையா ஓப்பன் பண்ணால் தெரியல கைஸ். மீட்டுக்குது. இப்போ எடுத்து போயிட்டு என்ன ஆகுது பார்க்கலாம். இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து செயின் கட்டர் கொடுத்துக்கிறாங்க. இது எனக்கு தேவையெல்லாம் கேட்கவும் இல்லை.
ஏன்டா கொடுத்தீங்க எனக்கு, ஏன்டா சாவடிக்கிறீங்க? இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணியிருந்தேன் கைஸ், இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணல, இவ்வளோ நேரமாக ஓப்பன் பண்ணியிருந்தேன். கடைசி வரைக்கும் கொடுங்க, என்ன கடைசி வரைக்கும் கட்ட அடிக்கல. இவ்வளோ நேரம் கழிச்சு மீட்டு கடிச்சிட்டு போய் வச்சா செயின் கட்டை தூக்கி அமுச்சு விட்றான். போடா அவங்க அங்கே உள்ளதாண்டா கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒன்று இருக்கும்ல, அது எடுத்துன்னு வந்து நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல வைக்கணும். எந்த இடம் தெரில தேடி நிற்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடம் கைஸ், அந்த கீழே தண்ணி தனியாக இருக்கும்ல அந்த இடம் கைஸ், அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். எங்கே போகிறது தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கன்பாட், அது நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லை. கன்பாட்லாம் எனக்கு கேட்கவே இல்லை, நான் நீங்களே வச்சுக்கோங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நாம் எடுத்துன்னு போயிட்டு எந்த இடத்துல வைக்க தெரியாமல் தேர்ந்துக்கிறேன். அதனால தான் சமாளிச்சுன்னு கைஸ். பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்து வைக்கிறது தெரியல எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆமாம் கைஸ், இங்கே வைக்கணும் கைஸ். இங்கே வச்சுன்னா ஒரு இடம் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலே அந்த வாட்டர் மேலன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வாட்டர் மேலன் கிடைக்கவே இல்லை. எனக்கு வாட்டர் மேலன் கிடைக்கல, பேட்லாக்கும் கிடைக்கல. இன்னொன்று அந்த கிணறு சுற்றுவானுங்களே, அது ஆன்வில் தானே. ஆமாம், ஆன்விலும் கிடைக்கல கைஸ். உனக்கு இந்த 3 பொருள் எதனா ஒன்று அந்த இடத்துல கிடைக்கணும் கைஸ். இல்லைன்னு வச்சோம்ல பக்காய்க்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இது முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் தேட்டேன். இதுக்கு மேலே இந்த இடத்துல எதாவது கொடுக்குறாங்களா பார்த்தா எதுவும் இல்லை. இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் தேட்டேன் கைஸ். இதுக்கு மேலே எதுவும் கிடைக்கலன்னா பக்கம் கைஸ் கன்ஃபார்ம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வச்சோம் இந்த இடத்துல லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவும் இல்லை. வேறு ஏதாவது இடத்த மிஸ் பண்ண தெரியல. அப்புறமா பார்த்தீங்கன்னா வச்சோம் சுற்றினுக்கு அந்த கைஸ் வீடியோ கட் பண்ணிட்டேன். அப்புறமா பார்க்குறேன் வீடியோ கட் பண்ணிக்குதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த எந்த இடத்துல இல்லையா, அந்த கீழே இருக்கும் கைஸ் ஸ்பைட் இருக்கும், அந்த இடத்துல தான் கைஸ் இருந்துச்சு. அதுமா பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டேன். எனக்கு இந்த கிணறை சுற்றி என்ன கிடைக்க போகுது இப்போ எனக்கு டவுட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு எனக்கு பேட்லாக்கி கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். கீழே அவ்வளோ பெரிய இதில் கொடுக்க வாய்ப்பு இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து வாட்டர் மேலே தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பக்கத்துலேயே வந்து வாட்டர் மேலே கட்டுறது, அதை கட் பண்ணிச்சு என்ன தெரிஞ்சிச்சு கைஸ். இப்போ எனக்கு பேட்லாக்கி கேஸ் இருக்கும் கன்ஃபார்ம் கைஸ். ஏன்னா வேறு எதுவும் தேடுறதுக்கும் வேறு எதாவது எடுக்கிறதுக்கும் பொருள் இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி தான் கிடைக்கணும். ஏன்னா மெலான் எடுத்து போய் வெட்டிடலாம் கைஸ். நினச்ச மாதிரி மெலான் தான் இருக்குது. இப்போ எடுத்து போய் வெட்டிடலாம் கைஸ். வெட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி தான் கிடைக்க போகுதுன்னு கன்ஃபார்மோட வெட்டுறேன். அவன் கைஸ் பேட்லாக்கி தான் கைஸ் கச்சிக்குது. இந்த பேட்லாக்கி தான் கைஸ் உள்ள மாற்றி எனக்கு அந்த இதை ஸ்டார்டிங்கை கொடுத்துட்டு போயிட்டேன். எப்பயும் நான் மேட்சை முடிச்சுட்டு போயிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுக்குறாங்க. கேள்வி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள, நம்ம இவ்வளோ நம்ம ஆட்டம் கொடுத்துச்சு, நம்ம இன்னும் ஒரு வாட்டியும் சாவலை. இப்போ நான் முடிக்கவே போகிறோம். முடியும் போது நம்ம துத்துன்னு போய் செத்துருவேன்னா நம்ம பொறுமையாக முடிச்சுட்டு போவோம். கேள்வி அங்கே போகிறோம் கைஸ். அவன் கேள்வி போட்டோம் போனவொன்னு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். நம்ம சவுண்டு கேட்கணும் கைஸ். அது கருத்து ஓப்பன் பண்ணி உள்ளே சவுண்டு கேட்டவொன்னு நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே ஹேமரை வச்சு ஓப்பன் பண்ணிடுச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பூட்டை ஓப்பன் பண்ணிட்டு செயினை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பாட்டு பண்ணி போகணும். ஏன்னா கேள்வி வச்சு கூட முடியணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இந்த மாஸ்டர் கீ எடுக்கிறான். மாஸ்டர் கீ எடுக்கிறாங்க கைஸ். மாஸ்டர் கீலாம் கேட்டேன், நான் செயின் கட்ட தானே கேட்டேன். இப்போ அதை எடுத்துட்டு இப்போ மாஸ்டர் கீ வச்சு கது ஓப்பன் ஒரே ஓட்டமாக ஓடிடும் கைஸ். கரெக்டாக ஓடி வச்சு கைஸ். கேள்வி பார்த்து சவுண்டு கேட்டுச்சு, கரெக்டாக ஓடி வந்துட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஏன்னா பண்ண மாட்டீங்க, ஏன்னா லைக்கே பண்ண மாட்டீங்க. பார்க்குறவங்களா பார்க்குறீங்க, லைக் ஏன்னா பண்ணிட்டு பாருங்களேன். உங்கள் விட்டு புள்ளி நினச்சி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க, அத்தை என்ன கேம் போடலாம் சொல்லிட்டு. ஓகே கைஸ், பாய்.
போகிறோம்.